குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுதி சூப்பர் கப் 2024 அதில் செமிஃபைனல் மேட்ச் யாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்பால் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் மோதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அல் தவுன் வெர்சஸ் அல் நாசர், இந்த ரெண்டு டீமும் தான் வந்து மோதுரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அல் நாசரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தான் வந்து பார்த்தா டாமினண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓப்பனிங் 2-10 மினிட்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்டாக் போயிருப்பாங்க. அந்த ஒரு அட்டாக்கில் வந்து தான் பார்த்தீங்கன்னா சாடியோ மேனே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அட்டாக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாடியோ மேனே வந்து லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக வந்து ஒரு பாலை வந்து எடுத்துகிட்டு வருவார். அது அற்புதம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து ஒரு சூப்பராக லோ கிராஸ் கொடுப்பாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொனால்டோவுக்கு அந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ பால் வரும். பட் அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் அடிக்கலாம் தான் வருவார். அவர் பாலை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருடைய டீம்மேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் பால் வரும். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டச்சில் பட்டு அவரோட டீம்மேட்டுக்கு வந்து பால் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா சான்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணி யஹாயா, அந்த அவருடைய டீம்மேட் பேர் வந்து யஹாயா, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருப்பார். 8th மினிட்ல ஸ்கோர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அல் நாசர் வந்து 1-0 லீடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அட்டாக் பண்ணுவாங்க, கார்னர்ஸ் கிடைக்கும், பட் சான்சஸ் வந்து இருக்காது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆப்போனண்ட் அல் தவுன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக கேம்குள்ளே வருவாங்க, நிறையா சான்சஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. கோல் கீப்பர் வந்து, அதாவது அல் நாசரோட கோல் கீப்பர் வந்து நிறையா டெஸ்ட் பண்ணுவாங்க. அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து நிறையா ஷாட்ஸ் வந்து அடிப்பாங்க. அதில் சேவ்ஸ் வந்து நடக்கும், சேவ் பண்ணுவார். அப்புறம் வந்துட்டு நிறைய சான்சஸ் இருக்கும். லெஃப்ட் ஃப்ளாங்க் ரைட் ஃப்ளாங்க் வந்து அட்டாக் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். என்னென்னா வந்து ஒரு ரைட் ஃப்ளாங்க்லேருந்து உள்ள ஒரு பிளேயர் வந்து அல்தவன் பிளேயர் வந்து வருவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரிவர்ஸ் பால் 1-2 ரிவர்ஸ் பாஸ் பண்ணி கோல் அடிக்கிறதுக்கு போக, பட் கோல் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அவருடைய லெக்ஸையும் ஹேண்ட்ஸையும் ஸ்ட்ரெச் பண்ணி கோலை வந்து தடுத்துடுவார், சேவ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து சூப்பராக ஷாட் அடிப்பார், பட் ஜஸ்ட் ஓவர் த பால். குவான் பெட்ரோ அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோ அவர் தான் வந்து நிறையா ஷாட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவார், பட் ஜஸ்ட் வைட் இல்லை ஓவர் த டாப் அப்படின்ற மாதிரி போகும். இன்னும் ஒரு ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடிப்பார், பட் கோல் கீப்பர் ஹேண்ட்ஸ்க்கே சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டீம்மேட் வந்து ஆஃப் சைடில் இருந்திருப்பார், அதனால் வந்து அது கணக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுதான் ஃபஸ்ட் ஹாஃபில் நடக்கும். செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீமுமே ஈக்குவலாக வந்து அட்டாக் பண்ணுவாங்க. யாருன்னா வந்து அல்தாவன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாசஸ்லாம் பண்ணி உள்ளே பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அல் நாசர் டிஃபென்ஸ் வந்து சூப்பராக வந்து டிஃபெண்ட் பண்ணிவிடுவாங்க. எல்லா பாலும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர்றதுக்கான இது எல்லாமே. அப்படி வந்தாலும் ஷார்ட் அடிக்காலும் டிஃபெண்ட் பண்ணுற ஆள் இருந்தால் தான் டிஃபெண்ட் பண்ணி கிளியர் பண்ணுறாங்க. அந்த ஒன் ஆஃப் த இதில் கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணும்போது கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ் கிடைக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணிவிடுவார் அவருடைய இதில். அவர் ஸ்கோர் பண்ணனால வந்து பார்த்திங்கன்னா அல் நாசர் வந்து பார்த்திங்கன்னா 2-0 மாதிரி ஆவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு சான்ஸ் வந்து ரொனால்டோ கிடைக்கும். அது எப்படின்னா லெஃப்ட் ஃப்ளாங்க் ரைட் ஃப்ளாங்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாவியோ சூப்பராக வந்து பால் பாஸ் பண்ணுவார். அதை வந்து பார்த்திங்கன்னா சாடியோ மேனே மிஸ் பண்ணிடுவார். அதுக்கு ரொனால்டோ கிடைக்கும். அந்த பால் அப்படியே ரொனால்டோக்கு வரும். ரொனால்டோ ஃபஸ்ட் டைம் ஷாட் அடிப்பார், பட் ஜஸ்ட்டு போஸ்ட்டில் பட்டு வெளில போகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அல் நாசருக்கு இன்னொரு நல்ல சான்ஸ், 2-3 சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 1-on-1 சுச்சுவேஷன் கிடைக்கும். பட் அந்த 1-on-1 சுச்சுவேஷனில் கோல் கீப்பர் அல்தான் கோல் கீப்பர் நல்லா சேவ் பண்ணிவிடுவார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் நல்லா லீட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து போயிடும். பட் ஆனால் வந்து அல்தாவும் ட்ரை பண்ணுவாங்க, நிறைய கார்னர் சான்சஸ் கிடைக்கும். பட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கீப்பரை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணுற மாதிரி எதுவும் வந்து இருக்காது. ஒரு சில இது மட்டும்தான் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி, அதை சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் ஓவர் த பால், ஜஸ்ட் க்ளோஸ் வைட் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கும் ஷாட்ஸ் எல்லாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து எண்டிங் ஸ்டேஜஸில் என்ன வந்து பார்த்திங்கன்னா அல் நாசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக்கிள் வந்து போயிருப்பார். பாலுக்காக தான் போவார், அன்இன்டென்ஷனல் தான். பட் பாலுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்டலாக வந்து அல்தவன் ஒரு பிளேயருடைய நீல வந்து அவருக்கு கால் பட்டுரும். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரி என்ன பார்ப்பாருன்னா எல்லோ கார்டு கொடுப்பாரு. பட் ரெஃப்ரி VAR பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா இது ரெட் கார்டுன்ற மாதிரி கொடுத்துருவாரு.
இதை வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸால் நம்ப முடியாது. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக அல் நாசர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆடிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஆனால் என்ன சான்சஸ் வரும்போது அவங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அல்தவான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போதிய எஃபர்ட் கொடுத்தாங்க. பட் அல் நாசர் டிஃபென்ஸை உடைக்கிற அளவுக்கு போதுமா சான்சஸ் வந்து, அதாவது கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண முடியல அவங்களால. பட் அவங்களுடைய எஃபர்ட் வந்து வாஸ் நாட் இனஃப். கொடுத்ததும் வந்து போதுமானதாக இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. பட் ரெண்டு டீமுமே வந்து நல்லா விளையாடினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த மேட்ச்சில் நடந்தது. தேங்க்யூ.